சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட புல்லட்டை எப்படி வாங்கினேன், ஏன் நான் அந்த புல்லட்டை வாங்கினேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் புல்லட் ஒன்று இருக்குது. அந்த புல்லட்டை நான் ஏன் வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயுமே ரைட் போக முடியாது. பட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சரி, என்னதாப்பா போடுறது கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு வாட்டிக்கு நம்மளால் ரைட் போக முடியாது. ஸோ வந்து என்ன மாதிரிலாம் வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த மாதிரி புல்லட் பற்றி நிறைய வந்துச்சு. நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு டீசல் இன்ஜின் புல்லட் ஒன்று வாங்கினேன். சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பாச்சி ஒன்று வாங்கினேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R15 V3 வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஏன் இந்த 3 பைக் வாங்கியிருக்கேன், எதனால் டீசல் இன்ஜின் புல்லட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற கதையிலேருந்து நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏன் எனக்கு அந்த பைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக இருந்தார். ஆமாம், எங்கள் அப்பா வந்து போலீஸாக தான் இருந்தார். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வச்சுருந்தார். சரிங்களா. என்ன புல்லட்னு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் புல்லட். அதாவது டீசல் இன்ஜின் புல்லட் ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். டீசல் இன்ஜின் புல்லட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டாங்க. அதாவது அதுதான் ஒரிஜினல். ராயல் என்ஃபீல்டில் டெராசஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுதான் அது மட்டும்தான் ஒரிஜினல் புல்லட். மிச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ராயல் என்ஃபீல்டில் பெட்ரோல் இன்ஜினாக வரும். சரிங்களா. அந்த பெட்ரோல் இன்ஜினை இறக்கி வச்சுட்டு ஒரு டீசல் இன்ஜினை மட்டும் வாங்கி அவங்க வந்து ஏற்றிப்பாங்க. எதுக்காக ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மைலேஜ் தரும். பர் லிட்டருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பர் லிட்டர் டீசலுக்கு 80 மைலேஜ் தரும். ஸோ வந்து நான் சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, பட் இதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ மைலேஜ் தரும்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 40 தான் தரும், 45 40 தரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு விரட்டி ஓட்டுவோம். ஸோ வந்து அந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் போகும். ஏன்னா எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்னா, லைட்டாக த்ராட்டில் பண்ணிங்கன்னா சவுண்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஹெவியாக த்ராட்டில் பண்ணிங்கன்னா வைங்களா, அந்த சவுண்டு டாட்டா 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 அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வரும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து, நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான். ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து பக்கம் தவறிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் யாருமே தொடலை. ஸோ வந்து எனக்கு அந்த புல்லட் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. போக 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 பார்த்துட்டிங்கன்னா அந்த பைக்கை ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகினதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீர் போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்தது RX100ல் பழகினேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜின் புல்லட் நானே வண்டி எடுத்துகிட்டு போய் கீர்லாம் போட தெரியாது. ஒவ்வொரு கீருக்கு முன்னாடி ஒவ்வொரு நியூட்ரல் நானே எடுத்துகிட்டு போய் நானே பழகிட்டு வந்தேன். அது சரியான ஃபன்னாக இருந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 10th முடிச்சிட்டேன், 10th லீவில் இருக்கேன். 10th லீவ் ஃபுல்லாமே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். டீசல் இன்ஜின் புல்லட்டை லைட்டாக ஒரு கிக் பண்ணி கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி அடித்தாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். டாட்டா 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 அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். வண்டி வந்து பஞ்சரில் இருந்துச்சு. நான் வந்து 10th லீவில் இருந்தேன். ஸோ வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பழகியாச்சு. இப்போ வந்து அந்த வண்டி ஓட்டி பழகணும்ல, சரி ஓட்டி பழகலான்னு யோசிச்சா வண்டி ஓட்டுறக்கே எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம சும்மா எடுத்துகிட்டு வண்டி ஓட்டலாம், விழுந்தா எல்லாம் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சராக இருந்துச்சு. சரி பஞ்சர் ஓட்டிடலாம், அதாவது நாளானிக்கு ஸ்கூலு, இன்றைக்கி தான் நான் வண்டி எடுக்கிறேன். சரிங்களா. வண்டி பஞ்சராக இருக்குது. சரி பம்ப் ஒன்று இருந்துச்சு, அந்த சைக்கிளுக்கெல்லாம் காற்றடிப்போல, அந்த பம்பை எடுத்து அடித்து நல்லா ஓரளவுக்கு காற்று வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா. நான் வந்து 10th முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு வண்டி ஓட்டு தெரியும், சும்மா அரைகுறையாக தான் தெரியும். ஸோ வந்து புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டேன், அந்த கடையில் கொடுத்துட்டேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க பஞ்சர் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ வந்து எங்கிட்ட இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா இருந்துச்சு. 50 ரூபா கொடுத்து பஞ்சர் போட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டிலலாம் தெரியாது, எங்கள் வீட்டிலலாம் வெளியே போயிட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் புல்லட்டே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதாவது எங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து பஞ்சர் போட்டு முடிச்சாச்சு, அவங்க கொடுத்துட்டாங்க. சரி வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு வண்டி எடுக்கும்போது கரெக்டாக பஸ்ஸிலேருந்து எங்கள் அம்மா இறங்கி வராங்க. சரிங்களா. பஸ் ஸ்டாண்டில் தான் நான் வந்து நிற்கிறேன். நான் இப்படி பார்க்குறேன், எங்கள் அம்மா இப்படி பார்க்குறாங்க, என்னடா இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை அடிக்க வராங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th, அதாவது 10th முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வந்து 10th படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது வண்டி வந்து எல்லா வேலையும் வச்சிருச்சு. ஸோ வந்து பெயிண்டிங் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய வேலை போயிடுச்சு. சரி நான் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் வந்து வீட்டில் வந்து சரி நீ 10th வந்து 400 மார்க் மேலே வாங்கினா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எனக்கு வந்து 400 மார்க்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே 35 30 20 இப்படி தான் மார்க் வாங்கிட்டு இருப்பேன் 100க்கு. ஸோ வந்து அப்படி வாங்கிட்டு இருக்கிற எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீ வந்து 400க்கு மேலே தான் வாங்கினா உனக்கு ரெடி பண்ணி தருவேன், உனக்கு ஃபோனும் வாங்கி தரேன்ட்டாங்க. நாங்கள் 10th படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃபோன் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நமக்கு புல்லட் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. சரி ரெண்டுமே வாங்கி தராங்களே, நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு படிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க் வாங்கிட்டேன். எவ்வளோ மார்க் வாங்கினேன்னா 402. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா 400 மார்க்குங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து என்னடா இந்த பையன் எப்போ 400 மார்க் மேலே வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னோட 10th வந்து எது ரொம்ப மார்க் கம்மியாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்ஸோட பேப்பர். மேக்ஸ் வந்து எவ்வளோ வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 52 53 தான் வாங்கினேன். மிச்சது இந்த சயின்ஸ் சோசியலில் 96
தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சம்திங் இந்த மாதிரி. அது முடிஞ்சால் நான் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ வந்து எப்படியும் 402 வாங்கியாச்சு. ஸோ வந்து வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி வண்டி ரெடி பண்ணி கொடுக்கல. அப்புறம் நான் 11th போனேன், வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தேன், அப்பவும் ரெடி பண்ணி கொடுக்கல. 11th படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். அதாவது 11th பாதி 11th கடைசி அந்த மாதிரி சம்திங்கில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு கடையில் விட்டோம். அவங்க ரெடி பண்ணுறாங்க ஒரு 6 month பக்கம் ரெடி ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியோ 7:30 கிளாஸ் ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 6 மணிக்கு முடித்த உடனே 6 மணிக்கு பஸ் ஏறி நேராக மெக்கானிக் ஷெட் போயிடுவேன். கரெக்டாக ஒரு 9:30 அந்த கடை மூடுவாங்க தெரியுமா, அப்போ தான் திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வருவேன். இதே தான் ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு 6 மாதம். அந்த பைக் சின்ன சின்னதாக ரெடி பண்ணுறது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடிஞ்சு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. வண்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்ட் பண்ணுறதுக்கு 1,30,000 ஆச்சு. ரொம்ப எக்ஸ்பென்ஸ் போட்டு தான் செலவு பண்ணேன். நான் வந்து எல்லாத்திட்டையும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பழைய புல்லட்டை வாங்குறீங்கன்னா, அதாவது ஒரு பழைய வண்டி ரெடி பண்ணி நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா 2 விஷயம். நிறைய காசு செலவாகும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேராக இருந்துக்கணும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய வண்டியை நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல மெக்கானிக் இருந்தால் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பழைய வண்டியை ரெடி பண்ணுங்கள். உங்கள் கையில் வந்து நல்ல மெக்கானிக் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் வந்து கம்மியான அமௌண்ட் தான் உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் பண்ணும். அப்படி இருந்தால் மட்டும் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா புல்லட்டோட பெரிய ஃபேன். எந்த புல்லட் போனாலும் போனுச்சுன்னா அப்படியே நான் இப்படி பார்ப்பேன், புல்லட்ரா அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த இப்போ நம்ம ஓட்டுற புல்லட்டை கூட அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணல. ஸோ வந்து அந்த பழைய புல்லட்ஸ் 90s பெட்ரோல் புல்லட்டை ரொம்ப லவ் பண்ணுவேன். பழைய டீசல் புல்லட்டை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த புல்லட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுற ஃபீல் உண்மையாக அல்டிமேட்டுங்க. இன்னும் மறக்கவே முடியாது. அப்புறம் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுக்கும்போது அதோட பீட்டும் என்னோட ஹார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும். டாட்டா அப்பா அந்த அதுக்கு ஒரு பெரிய லவ். அதை அப்படியே நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த பைக் இல்லைங்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காகவே இருப்பேன். எப்படா ரெடி ஆகும், எப்படா அந்த நாள் வரும்னு சொல்லி ஏங்கிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு நாள் நம்ம கையில் வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் பாதி வரைக்கும் நான் அந்த வண்டி ஓட்டினேன். டீசல் இன்ஜின் புல்லட், பர்ஃபார்மன்ஸ் கம்மி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு புல்லட், அதாவது வந்து ஹிமாலயன் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹிமாலயனை பார்ப்பீங்க. அதே அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இன்னொன்று என்ன இருக்குன்னா அட்வென்ச்சர் 390 பார்ப்பீங்க. அதே அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இந்த GS 310 இருக்கும். ஸோ வந்து இந்த 3 பைக்குமே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த பைக்கை விட இது பெஸ்ட்டாக இருக்குப்பா, இந்த பைக்கை விட இது பெஸ்ட்டாக இருக்குப்பான்னு நினைக்கவே கூடாது. எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான், ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்குங்க. 4 பேர் இது சொல்லிடுவாங்க அது சொல்லிடுவாங்கலாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். ஸோ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இதுதான் நமது புல்லட் கதை. இன்னும் நிறைய இருக்குது. பட் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டிம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்துருந்தோம். ஸோ வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. என்னோட TTF, அதாவது என்னோட TTFனா ட்வின் த்ராட்டர்ஸ் ஃபேமிலி. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் தான். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தில் குடியிருக்கீங்க. அந்த குடியிருக்கிற இதயத்துக்கு வாடகை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்போஸ் வாடகையெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா, நான் சும்மா தாண்டா இருப்பேனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓகே, நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.